இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியில் படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் தமிழில் நெய்தல் படைப்பிலக்கிய சூழல்கள் குறித்தும் கடற்கரை இலக்கிய வட்டத்தின் பணிகள் மற்றும் சமூக மேம்பாட்டு செயலாக்கங்கள் குறித்தும் பேசுகிறார் கடற்கரை பதிப்பகம் மற்றும் இலக்கிய வட்டத்தின் நிறுவனரும் எழுத்தாளருமான இறைமன் சாகர் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது நெய்தல் நிலம் சார்ந்து தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. சங்ககாலம் துவங்கி சமகாலம் வரை நெய்தல் கடற்கரை வாழ் மக்களுடைய வாழ்க்கை நிலை, கடற்கரை மக்கள் எதிர்கொள்ளுகிற வாழ்வியல் பிரச்சனைகள், கடலியல் சார்ந்து பொது சமூகம் புரிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு அவர்களின் வாழ்வியல் சார்ந்த நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் படைப்புகளின் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறார். சங்ககாலம், சங்க காலத்தின் பிற்கால இலக்கியங்களில் நெய்தல் என்பது இரங்கல் நிமித்தமானது அல்லது அவர்களின் காதல் வாழ்க்கை தொடர்பானது, அகவியல் சார்ந்த பல்வேறு உணர்வியல் பற்றிய பதிவுகளை கொண்டு வரக்கூடியது என்பதாக மட்டுமே இருந்தது. ஆனால் அவர்கள் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடலுக்குள் பயணப்படக்கூடியவர்கள், தொழிலுக்காக, பிழைப்பிற்காக, வாழ்வுக்காக செல்லக்கூடியவர்கள். மீண்டு வருவது என்பதே கிட்டத்தட்ட ஒரு முறை மரணத்தை வென்று வரக்கூடிய பயணம் என்பதாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. அவர்களின் இந்த வழி நிறைந்த வாழ்க்கை பற்றி, சீற்றங்களால் அவர்கள் அடைகிற பல்வேறு விதமான துயரங்கள் குறித்து இன்னும் பொது சமூகம் போதுமான அளவு புரிந்து கொள்ளவில்லை என்றே சொல்லலாம். அதில் இன்னும் மிக முக்கியமான காரணம், நெய்தல் நிலம் சார்ந்த படைப்பாளர்களின் அங்கீகாரம் என்பது மிகப்பெரிய புறக்கணிப்புக்கு உட்படுத்தப்படுகிறது என்பதையும் சமகாலம் வரை நாம் புரிந்து கொள்வதற்கு பல்வேறு காரணங்களையும் இங்கே சொல்ல முடியும். அந்த அளவிற்கு நெய்தல் சார்ந்து, நெய்தல் நிலம் சார்ந்து, அவர்கள் படைப்பு சார்ந்து பேசுவதற்கும் பேசப்படாமை புறக்கணிக்கப்படுவதற்குமான இரண்டு சூழல்களும் இங்கு நிறைந்திருக்கிறது. அந்த வகையில் சமீப காலத்தில் கடற்கரை இலக்கிய வட்டம் என்கிற பெயரில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோடி கிராமமாக இருக்கக்கூடிய இறைமன்துறை என்னும் பகுதியை சேர்ந்த இறைமன் சேகர் அவர்கள் உருவாக்கி தொடர்ந்து நெய்தல் நிலம் சார்ந்த படைப்பாளர்களை ஒருங்கிணைத்து பொது படைப்பாளர்களை அழைத்து அவர்களுக்கும் நெய்தல் நிலம் சார்ந்த மக்களுக்குமான உறவுகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்ல, நெய்தல் நிலம் சார்ந்து புதிய படைப்பாளர்களை உருவாக்குவது, அவர்களை விருதுகள் வழங்கி ஊக்கப்படுத்துவது என்று மிக அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்களின் படைப்புகளை வெளிக்கொண்டு வருவதற்காக கடற்கரை பதிப்பகம் என்னும் பெயரில் நூல் வெளியீட்டு பதிப்பகம் ஒன்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்களுடைய படைப்பு அனுபவம் சார்ந்தும் வெளியீட்டு அனுபவம் சார்ந்தும் இயல்பாக நெய்தல் நிலம் சார்ந்து வெளிவருகிற படைப்புகள் எதிர்கொள்கிற வரவேற்பு அல்லது சிக்கல்கள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் சமூக செயல்பாட்டாளரும் இலக்கிய வட்ட கடற்கரை இலக்கிய வட்ட நிறுவனரும் கடற்கரை பதிப்பகத்தினுடைய இயக்குநருமான இறைமன் சேகர் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கும் இசை முரசு இணைய வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் சார். வணக்கம் சார். உண்மையிலே பெரிதாக கண்டுகொள்ளப்படாத அல்லது அங்கீகரிக்கப்படாத ஒரு படைப்பாளர்களை கவனப்படுத்துகிற ஒரு அற்புதமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். நம்மை நாம் கௌரவப்படுத்துவோம், அதன் வழியாக மற்றவர்களை கவனம் பெறச் செய்வோம் என்கிற இந்த முயற்சி உண்மையிலே போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியது. அந்த வகையில் இசை முரசு நேயர் சார்பில் உங்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம இந்த படைப்புகளுடைய பின்னணி, உங்களுடைய நிலநலம் சார்ந்த படைப்பாளர்கள், இலக்கிய வட்டம் பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய கல்வி, உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. என்னுடைய பெயர் இயற்பெயர் சாகர். நான் இறைமன் சாகர் என்கிற பெயர்ல தான் தொடர்ச்சியாக எழுதிட்டு வர்றேன். என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் இறைமன்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு இயற்கை எழில் நிறைந்த ஒரு கடற்கரை கிராமம். அப்பா அம்மா போக எனக்கு 2 தம்பிகள் 4 தம்பிகள் இருக்காங்க. ஜாய்ஸ் மேரி என்று சொல்லக்கூடியவரை மணந்திருக்கிறேன். என்னுடைய மகன், ஒரே மகன், அவருடைய பெயர் பென் சாகர். இதுதான் என்னுடைய குடும்ப சூழல். சரி.
பொதுவா இது மாதிரி கடற்கரை சார்ந்து வரக்கூடியவர்களின் அடிப்படை அப்படிங்கிறது கடல்சார் தொழிலாக இருக்கும். அந்த அடிப்படையில் உங்களுக்கும் அதே மாதிரியான கடல்சார் தொழிலோடு தான் உங்களின் உருவாக்கம் இருக்கிறதா, இல்ல பொது வேலைகளோடு இணைந்திருக்கீங்களா? இல்ல, கடல் சார்ந்து தொழிலுக்கு நான் வந்து எதுவுமே செல்லல. நான் வந்து பொதுவான பணியில தான் வந்து தொடர்ச்சியா வந்து இயங்கிட்டு இருக்கேன். அதோட சமூக பணியையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் சார். ஓகே சார். இப்ப சாதாரணமா சமகால சமூகம் எல்லா மனிதர்களையும் தேடி தேடி இந்த சமூகம் இப்படி சிரமப்படுகிறது, இந்த வாழ்வு கஷ்டமானதாக இருக்கிறது, இந்த தொழில் பல்வேறு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது என்றெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகம் குறித்தும் தொழில்சார் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் குறித்தும் நிறைய ஆவணப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவுகள், யூடியூப் காணொலிகள், ரீல்ஸ், இது மாதிரியான இடங்கள்ல வந்து ஒரு சாதாரண தள்ளு வண்டி கடையில இருந்து ஆரம்பிச்சு துப்புரவு தொழில இருந்து எல்லோரையும் தேடி தேடி இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தின் அங்கமாக இருக்கிறார்கள் என்று பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் ஒரு கனமிகுந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நெய்தல் சமூகம் குறித்த போதுமான புரிதலும் பார்வையும் இந்த பொது சமூக தமிழ் மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அதற்கு யார் காரணம்? இது போன்று அங்கீகாரத்தை தேடி இந்த மீனவ சமூகம் முன்வரவில்லை என்பது காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை படைப்புகளின் வழியாக வெளியே பேசப்படாதது காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது? மீனவ சமூகம் போதிய அளவுக்கு இத்தனை காலமாக, அதாவது கடந்த பல வருடங்களாக இலக்கியத்தில் பெரிய பங்களிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போது வந்து இலக்கியத்தில் ஒரு சிறந்த பங்களிப்பை வந்து தொடர்ச்சியா வந்து செய்துட்டு வராங்க. அதே மாதிரி நெய்தல் சார்ந்த விஷயங்கள் அப்படித்தான். இது வந்து என்னன்னா சமவெளி மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில வந்து இல்லை. நெய்தல் மக்களுடைய சிரமங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன, இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு உள்ளது அவங்க பார்வையில அந்த அளவுக்கு எடுக்கக்கூடிய விஷயமாக இல்லை. சுனாமி, ஓக்கி போன்ற விஷயங்கள் வந்த பிறகுதான் ஓரளவுக்கு நெய்தல் மக்களை குறித்துள்ள ஒரு புரிதல்கள் பலருக்கும் வர தொடங்கி இருக்கு. இருந்தாலும் இப்போது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைமை இல்லாத ஒரு சூழல் தான் வந்து பார்க்க முடியுது. இப்போதும் மீனவர்களை பற்றி அந்த அளவுக்கு பெரிய ஒரு இது இல்லை. நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்ல போச்சுன்னா மீனவருடைய அந்த தொழிலானது ரொம்ப கடினம் நிறைந்த ஒரு தொழில். ஆமா, அது கடினம் நிறைந்த தொழில் என்பது ஏற்றுக்கொள்றது கூட மனநிலை கூட சிலரிட இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். எல்லா தொழிலும் கஷ்டம்தான், என்ன கடல் தொழில் மட்டும்தான் கஷ்டமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சும்மா போய் மீனை போரிட்டு வந்துடலாம் அப்படிலாம் அவ்வளவு பேசக்கூடிய நபர்கள் இருக்கும்போது அது நமக்கு திரும்ப ஒரு வலியை வந்து ஏற்படுத்துது. நிச்சயமாக. ஏன்னா இப்ப வந்து ஒவ்வொரு மாதங்களிலும் கடலுக்குள் செல்லக்கூடியவர்களுடைய அந்த இறப்பு பட்டியல் அப்படிங்கிறத அப்பப்ப வெளியிட்டுட்டே இருக்கான். அது அல்லாமல் மீன்பிடி செல்கிற பகுதிகளில் ஏற்படுகிற சிக்கல்கள், இலங்கை கடற்படையினால் ஏற்படுகிற பாதிப்புகள்னு மீனவர்கள் பற்றிய நிறைய செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய இந்த அளவுக்கு அவர்கள் இந்த சிக்கல்ல போய் மாட்டிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தின பதிவுகள் செய்திகள்ல வராது. அது படைப்புகள் வழியாகத்தான் பேசப்பட வேண்டியிருக்கு. அந்த வகையில இந்த புரிதலை இப்ப சமீப காலத்துல ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ளால் அதிகமாக நெய்தல் நிலம் சார்ந்த படைப்பாளர்கள் உருவாகிய வண்ணம் இருக்கிறார்கள், குறிப்பாக குமரி மாவட்டத்தில். இன்னைக்கு இதனுடைய முயற்சியை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் இலக்கியத்தில் நெய்தல் படைப்பினுடைய இந்த வெளியீட்டை அதிகமாக வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது? நம்ம இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டம் வந்து இலக்கிய அந்த பணிகள்ல வந்து கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதா நான் வந்து பாக்குறேன். அதே மாதிரி இப்ப தூத்துக்குடியில அந்த மாதிரி உள்ள மாவட்டங்களையும் ஓரளவுக்கு இருக்கு. ஆனா பெரும்பாலான மாவட்டங்கள்ல நெய்தல் சார்ந்த படைப்புகள் வெளிவாரதில்லை, நெய்தல் சார்ந்த எழுத்தாளர்கள் அந்த அளவுக்கு உருவாகிறது இல்லை. அது ஒரு பெரிய ஒரு வறட்சியான விஷயமாக நான் வந்து பார்க்கிறேன். நிச்சயமாக ஒரு சமூகம் வளரணும் அல்லது சமூக சிந்தனைகள் பரவணும் அப்படின்னா கண்டிப்பாக எழுத்தாளர்கள் அந்த சமூகத்துல இருந்து நிறைய உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். இந்த குறைபாடு நிச்சயமாக சமூகத்துக்கு ஒரு மாற்றத்துக்கான ஒரு தடையா தான் இருக்கு. இப்ப கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி இருக்கிறது மாதிரி எல்லா மாவட்டங்களிலுமே, நாகப்பட்டினத்துல இருக்காங்க, எல்லா மாவட்டங்களிலுமே நிறைய நெய்தல் எழுத்தாளர்கள் உருவாகணும்.
இவர்கள் எல்லாம் நிறைய இலக்கியங்களை படித்து நல்ல இலக்கியங்களை வந்து படைத்து நிறைய இலக்கிய நேதல் சார்ந்த நிறைய நூல்கள் வெளிவரணும். அப்படி வரும்போதுதான் இந்த நூல்கள் படிக்கிறது மூலமாவது சமவெளி மக்கள் வந்து நேதல் மக்களுடைய சிரமங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கை நிலைமை என்ன, அந்த விஷயங்களை வந்து அவங்கள வந்து உணர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சமவெளி மக்கள் நேதல் சமூகத்தை வந்து கரெக்டா புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் வந்து இதுவரைக்கும் முழுமையா இல்லை. அதுக்கு நிச்சயமாக இந்த நேதல் நூல்கள், நேதல் எழுத்தாளர்கள் நினைச்சாச்சுன்னா ஓரளவுக்கு அந்த விஷயங்களை பூர்த்தி பண்ண முடியும். அதுக்காக நிறைய எழுத்தாளர்கள் உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்ப குறிப்பா நேதல் நிலம் சார்ந்த, அதுவும் கிறிஸ்தவ மீனவ பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில நல்ல ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. வந்து இசையாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், நாடகம், மிக குறிப்பாக நாடகங்களை மிக சர்வசாதாரணமாக ஒரு கடல் தொழிலுக்கு செல்லக்கூடியவர் நாடகத்தை எழுதி இயக்கி தயாரித்து வெளியிடுகிறார். அப்ப இவங்களுக்கு ஆற்றல் குறைபாடு என்பதெல்லாம் ஒரு காரணமாக தோன்றல. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால வந்து மீனவ சமூகம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அறியாமை, இயலாமை, போதாமை என்றெல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சர்ச் சார்ந்து வழிபாட்டு தலங்கள் சார்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அவ்வளவு அற்புதமாக கட்டமைக்கிறார்கள், நிர்வாகம் செய்கிறார்கள். பல்சுவை நிகழ்ச்சிகளோடு அவர்களுடைய கொண்டாட்டங்களும் இருக்கிறது. அப்ப அவர்களுடைய ஆற்றல் குறைபாடு ஒன்றும் பெரிதாக இல்லை. ஆனால் படைப்பு, கதை, கவிதை, இலக்கியம் என்று வருகிற போது மட்டும் இந்த பின்னடைவுக்கு என்ன காரணமாக? சார், இந்த நேதல் சமூகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நேதல் மக்களா இவங்க எல்லாம் ஜஸ்ட் கடல்ல மீன் பிடிக்கிறவங்க, இவங்க மீன் பிடிக்கக்கூடிய வேலை செய்யறவங்க ஒரு குறுகிய ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. அப்படி கிடையாது. எல்லா மக்களும் மீன் பிடிக்கல, அது சாராத பல தொழில்களையும் பல விஷயங்களையும் ஈடுபடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நேதல் சமூகத்துல இருந்து ஏகப்பட்ட எண்ணற்ற திறமையாளர்கள் வந்து இருக்காங்க. இப்ப இந்த நேதல் திறமையாளர்களை தொகுத்தெழுதுன்னு கூட நான் நினைச்சிருக்கேன். அது ஏன் முடியலன்னா ஒரு அளவு கடந்த அளவுக்கு இருக்காங்க அந்த சாதனையாளர்கள். கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா கூட ஈஸியா பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கிராமத்திலயுமே நிறைய சாதனையாளர்கள், ஒவ்வொரு துறைகளையும் நம்ம நினைச்சே பார்க்காத அளவுக்கு பல்வேறு துறைகள்ல சாதனையாளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பல துறைகளையும் உயர் பதவிகள் வந்து இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்து இந்த நேதல் சமூகத்துல இருக்குது. இது இலக்கியத்துல வந்து குறைவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பழைய காலங்கள்ல நீங்க எடுத்தீங்கன்னா கேரளாவில் உள்ள அந்த இலக்கியம் அல்லது சினிமா துறையில இருந்த மிகப்பெரிய எழுத்தாளர்கள் அல்லது கவிஞர்கள் எல்லாம் இந்த இங்க நேதல் சார்ந்தவங்களும் இருக்காங்க. இப்ப திருவள்ளுவர் கூட நேதல் நிலத்தவரே அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு நூலை வந்து ஐயா சுசீமிக்கல் ஐயா வந்து எழுதி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எந்த அளவுக்கு பெரிய அந்த எதிர்ப்புகளும் நான் பார்க்கல. அப்பல இருந்து இப்பவும் அப்படித்தான். இப்பவும் நிறைய இலக்கியத்துறையும் சரி, சினிமா துறையிலும் சரி, இயக்குநர்கள், இப்ப இயக்குனர்னா கண்டிப்பா டைரக்ஷன் பண்றது மட்டும் இல்ல, இந்த எழுத்து விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆக சிறந்த படைப்பாளர்கள் இப்பவுமே நிறைய பேர் இருக்காங்க. அது அங்கீகாரம் இல்லாம இல்ல, நிறைய பேர் மறைவா, அதாவது அந்த அளவுக்கு கவனிக்க கூடாது, வெளிப்படாம வந்து இருக்காங்க. அதுதான். ஆனா மற்றபடி இல்லாம இல்ல, நிறைய திறமையாளர்கள் நாடகத்தில இருக்கட்டும், சினிமா துறையில இருக்கட்டும், எழுத்து துறையில எல்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகே சார். இப்ப குறிப்பா கடற்கரை இலக்கிய வட்டம், நாம வந்து ஏற்கனவே நான் முன்பகுதியில பேசியதை போல பொதுவாக தமிழ் இலக்கிய அமைப்புகள் கூடி கொண்டாடுகிறது என்றால் அதனுடைய பாராட்டுக்குரிய இலக்கியங்கள் அல்லது விருதுக்குரிய இலக்கியங்கள், விருது பெறக்கூடிய எழுத்தாளர்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை, இதுவரைக்கும் வெளியிட்ட பட்டியலை எல்லாம் நாம் சேகரித்து பார்த்தால் அதில் நெய்தல் திணை சார்ந்து வெளிவந்த படைப்புகளுடைய எண்ணிக்கையும் பெரிதாக இருக்காது, படைப்பாளர்களும் பெரிதாக அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. சாகித்ய அகாடமி விருது கூட ஒரு நெய்தல் நில எழுத்தாளர் ஜோடி குரு ஐயா சாருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இப்போ இது மாதிரி வந்து பொது வாசகர்களுக்கு, பொது சமூகத்திற்கு, பொது புரிதல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பார்வை குறைவாக இருக்கிறது என்று நாம் சொல்லிடலாம். ஆனால் இது மாதிரியான ஒரு இலக்கிய தேர்வை முன்னெடுக்கக்கூடியவர்கள், இலக்கிய கூட்டங்களை நிகழ்த்தக்கூடியவர்கள், படைப்பாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு கூட இது மாதிரியான புரிதல் இல்லை அப்படின்னு நாம எடுத்துக்க முடியுமா? இல்ல அந்த இடங்கள்ல பரிந்துரை செய்யப்படக்கூடிய அளவிற்கோ அல்லது அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கோ நெய்தல் எழுத்தாளர்கள் செல்வாக்காக இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
சரி, இப்ப உதாரணத்துக்கு கேரளாவை எடுத்துட்டீங்கன்னா செம்மி நாவல் ரொம்ப பிரபலம். ஆமா. ஆனா அந்த காலகட்டத்துல என்னன்னா நெய்தல்ல யாருமே எழுதாதனால இந்த செம்மீனை கொண்டாடினாங்க, இன்னைய அளவு பேசிட்டு இருக்காங்க. இல்ல இலக்கியத்துறை பொறுத்தளவு இங்கேயும் அப்படித்தான். இப்ப நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இது பெரிய இப்ப ஜோடி குரூஸ் ஐயா ஒரு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. இன்னும் வாங்க வேண்டிய படைப்புகள் கண்டிப்பா உண்டு. சுருக்கமாக சாகித்ய அகாடமி விருது பற்றி நான் தனியா குறிப்பிட விரும்பல. பொதுவாகவே நேதல் படைப்புகள் சிறப்பான விருதுகள் அல்லது ஒரு சிறந்த படைப்பாக, விருது கூட வேண்டாம், ஒரு சிறந்த படைப்பாக சமவெளி சமூகம் அல்லது இலக்கிய சமூகம் கருதணும் அப்படின்னா இது ஆனா கருதல்ல. அதுக்கான குறைபாடாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா நெய்தல் குறித்த புரிதல் அவர்களுக்கு இல்லாதது, நெய்தல் வாழ்க்கை பற்றி அவர்கள் தெரியாதது. உதாரணத்துக்கு அவங்களுக்கு அவங்களோட சமூகம் சார்ந்த வாழ்க்கை தெரியும். அதை பத்தி ஒரு எழுத்தாளர் எழுதும் போது அதை பார்த்து அவ்வளவு பிரமிப்படைகிறாங்க. நம்ம வாழ்க்கைய இப்படி எழுதித்தானே, அப்படி இப்படி எழுதியிருக்காரே, அப்படி ஒரு முறையில் அவங்க ஸ்லாகிக்கலாம், அதை கொண்டாடலாம். ஆனா நெய்தல் சமூக வாழ்க்கைய அதை சரியா தெரியாதவங்களுக்கு, புரியாதவங்களுக்கு இங்க என்னதான் நீங்க அந்த படைப்பை படைச்சாலும் அவங்களால இதனுடைய அந்த ஒரு ரசனைய அல்லது ஒரு யதார்த்தத்தை புரிய முடியுமா அப்படின்னு உள்ளது. இன்னொரு இங்க எங்களுடைய லோக்கல் ஸ்லாங்ல நம்ம எழுதும் போது மற்றவங்க எழுதும் போது அதை புரிஞ்சுக்கிறாங்க. எங்களுடைய பாஷை அவங்களுக்கு மொத்தத்திலேயே புரியாத ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்ம கிராமிய வழக்காக இருக்கட்டும் அல்லது எங்களோட வாழ்க்கை முறையா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இது பெரிய அளவுக்கு போய் சேரல அப்படின்னு உள்ள விஷயமாக தான் நான் பாக்குறேன். இப்ப பாடத்திட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளுடைய பாடத்திட்டம், குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியங்களை மையப்படுத்தி இருக்கிற பாடத்திட்டம், இதுல பாத்தீங்கன்னா சங்ககாலம் துவங்கி சமகாலம் வரை பல்வேறு விதமான படைப்புகளை பாடத்திட்டத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு பாதையோர வியாபாரியினுடைய வாழ்க்கையை சொல்லிய பாடமாக படைப்பாக இருக்கலாம், அதுவும் பாடத்திட்டத்துக்குள்ள வந்திருக்கு. ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் உணர்வை மையப்படுத்திய பாடமாக இருக்கலாம், அதுவும் வந்திருக்கிறது. பெண்களை பற்றிய மையப்படுத்தியதாக இருக்கு, அதுவும் பாடத்திட்டத்துக்குள்ள இருக்கு. ஆனால் நெய்தல் வாழ்வியல் சார்ந்து இத்தனை படைப்புகள் வந்திருந்த போதும் ஏராளமான சிறுகதைகள் வந்திருக்கிறது. நிறைய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களும் இந்த நெய்தல் சமூகம் சார்ந்து இருக்கிறார்கள், நல்ல அதிகார பொறுப்புகளும் இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு தமிழ்துறை பேராசிரியர் என்ற அளவில் நான் புரிந்து கொண்ட வகையில் எல்லா வகைப்பட்ட இலக்கியத்தையும் உள்ளடக்குகிற இந்த பாடத்திட்டம் குறிப்பாக நெய்தல் நிலம் சார்ந்து வெளிவரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பாடல்களையோ கவிதைகளையோ கதைகளையோ நாவல்களையோ பெருசா மைண்ட் பண்ணல. அது ஒரு நல்ல இடத்துக்கு பாடத்திட்டத்துக்குள்ள கொண்டு வரவும் இல்லை. இதுக்கும் நாம இன்னொரு வகையில இது புரிதல் இல்லை அப்படின்னு கடந்துட முடியுமா? இல்ல ஒருவேளை அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க கூட இந்த தன் சமூகத்தை முன்னிலைப்படுத்துறதுக்கும் முன் வரல அப்படிங்கறதும் காரணமாக இருக்குமா? அவங்க முன் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்து நெய்தல் சமூகத்திலிருந்து சில எழுத்தாளர்களுடைய படைப்புகள் கல்லூரிகள்ல பாடத்திட்டமாக இருக்கு. ஆனா அது அதே மாதிரி பெரிய அளவுக்கு இங்குள்ள படைப்புகள் அவங்க பாடத்திட்டங்கள்ல கொண்டு வராங்களா அப்படின்னு குறைவுதான். சுத்தமாக இல்லாம நிறைய கல்லூரிகள்ல பாடத்திட்டத்துல இருக்குதுன்னு சொல்றது கூட தன்னாட்சி கல்லூரிகளுடைய பாடத்திட்டத்துலதான் இருக்கு. பல்கலைக்கழகத்தினுடைய அதுவும் கிறிஸ்தவ பின்புலத்தில் இயங்குகிற கல்லூரிகள் தன்னாட்சி கல்லூரியினுடைய பாடத்திட்டத்தில் தான் ஒன்றிரண்டு சிறுகதைகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் நீங்கள் நெய்தல் திணை இலக்கியம் என்று எடுத்தால் உடனே இங்க இருந்து சங்க இலக்கியத்துக்கு போயிடுவாங்க. சங்க இலக்கியத்தினுடைய நெய்தல் இலக்கிய சூழலுக்கும் உண்மையில் வாழ்வியல் நெய்தல் மக்கள் எதிர்கொள்ற பிரச்சனைக்கும் ஒரு தொடர்புமே இல்லை என்பதுதான் உண்மை. அந்த இலக்கியத்தை படித்துக்கொண்டு மீனவ சமூகத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. அங்கே அந்த அந்த செய்திகள் பெரிதாக பதிவாகவும் இல்லை. அங்க ஒன்லி காத்திருப்பு என்பது மட்டும்தான் முக்கியமாக சொல்லப்படுகிறதே தவிர ஒரு பெரிய அளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசப்படல. சரி, இப்ப இதெல்லாம் இன்னைக்கு இந்த நெய்தல் சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக நம்ம சொல்லிட்டோம். இப்ப இதுக்கெல்லாம் தீர்வு ஏற்படுத்தணும் இல்லையா? இத இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகும் இதே மாதிரி புரிதல் ஏற்படுதல, இதே மாதிரி இன்னும் அவர்கள் குறித்த பார்வை வரலன்னு இன்னும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற முயற்சிக்காக தான் இப்ப குறிப்பா கடற்கரை இலக்கிய வட்டம் அப்படிங்கிறது செயல்பட்டு இருக்கு. இந்த இலக்கிய வட்டம் அப்படிங்கறத எப்ப தொடங்குனீங்க? இந்த இலக்கிய வட்டம் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? என்ன செயல்பாடுகளை கொண்டிருக்கிறது?
இது வந்து 2018 காலகட்டங்கள்ல நான் வந்து தொடங்கிய ஒரு அமைப்பு. எதுக்காகன்னா நெய்தல் சமூகத்தையும் சார்ந்த இளம் எழுத்தாளர்களை வந்து ஊக்கப்படுத்தணும், புது எழுத்தாளர்களை வந்து உருவாக்கணும். இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அவங்க எழுதக்கூடிய படைப்புகளை வந்து நூலாக்கணும், அந்த நூல்களை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி நிறைய கட்டங்கள்ல உள்ள தேவைகள் வந்து இருக்கு. நிறைய பேருக்கு இதற்கான ஒரு வழி இல்ல, இதுக்கான ஒரு உதவிகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது வந்து எனக்கு தெரியும். நானே நிறைய விஷயங்களை வந்து அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. இதன் மூலமாக எழுதக்கூடிய புதிய இளைஞர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறது, எழுதிட்டு இருக்கக்கூடியவங்களை நூல் வெளியிடுறதுக்காக உதவுறது, வெளியிட்ட நூல்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த மாதிரி பல பணிகளை செய்யறதுக்கு வேண்டிதான் இந்த கடற்கரை இலக்கிய வட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரைக்கும் சிறப்பான முறையில் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, சரி. இப்ப வந்து இந்த இலக்கிய வட்டத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு? குறிப்பா வந்து நீங்க விருது வழங்கி சிறப்பிக்க, இதே மாதிரி வெளியீடுகளை நிகழ்த்துறீங்க. என்ன மாதிரியான முன்முயற்சிகள் இந்த கடற்கரை இலக்கிய வட்டத்தில் என்ன செய்யப்படுது? இப்ப நம்ம வந்து ஏற்கனவே பேசணும், இந்த நம்முடைய நெய்தல் நூல்கள் வந்து அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரு சிரமமான விஷயம். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கடற்கரை விருது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து தொடர்ச்சியா வந்து பண்ணிட்டு வரோம். ஏன்னா நம்மள உள்ள படைப்புகளை நம்ம ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்போதான் அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஓகே, நம்ம எழுதுறது கொஞ்சம் பெட்டரா இருக்குது, அல்ல நம்முடைய படைப்பும் அங்கீகரிக்கப்படுது அப்படின்னு கிடைக்கும் போதுதான் வரக்கூடிய நாட்கள் அவங்க வந்து இன்னும் சிறப்பாக எழுதுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அந்த படைப்பு ஆக சிறந்த படைப்பா அப்படின்னு உள்ளது ரெண்டாவது விஷயம். ஆனா அவங்களுக்கு அப்படி ஒரு ஊக்கம் கிடைக்கும் போது வரக்கூடிய நாட்கள்ல நல்ல படைப்புகளை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு விஷயத்தினால இந்த கடற்கரை விருது அப்படின்னு விஷயத்த வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான ஒரு விழா ஏற்பாடு செய்து அதை வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு வரோம். அதுக்கு கூடவே கடற்கரை கலை இலக்கிய போட்டிகள், அதாவது கவிதை போட்டி, சிறுகதை போட்டி, கட்டுரை போட்டி, குறும்பட போட்டி, புகைப்பட போட்டி, ஓவிய போட்டி, இந்த மாதிரியான பல்வேறு போட்டிகளை நடத்தி அவங்களுக்கும் பரிசுகள் வழங்குறோம். கூடவே இந்த நெய்தல் சாதனையாளர்கள், நெய்தல் சமூகத்திலிருந்து நிறைய சாதனையாளர்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, அவங்கள நிச்சயமாக சமூகத்துக்கு அடையாளம் காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நெய்தல் சாதனையாளர் விருதையும் கொடுக்கிறோம். புது எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக படைப்பூக்க விருதையும் கொடுக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு வரோம். இது மட்டும் இல்ல, கடற்கரை பதிப்பகம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி தான் நிறைய பேருக்கு நூலை பதிப்புகிற சிரமங்கள் உண்டு. பெரிய பெரிய பதிப்பகங்களை வந்து நாடுறது ஒரு பெரிய விஷயம். அங்க போய் புத்தகம் கொண்டு வெளிக்கொண்டு வரதெல்லாம் ரொம்ப ஒரு சிரமம் நிறைந்த ஒரு விஷயம். ஸோ சாதாரண எழுத்தாளர்களுக்கு இல்லைன்னா புதுசா வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு அதுக்காக தான் கடற்கரை பதிப்பகத்தை வந்து துவங்கி நடத்திட்டு வரோம். இப்போதை வரைக்கும் 25 நூல்கள் வந்து வெளியிட்டு இருக்கோம். ஓ சரி. இப்ப மட்டும் இல்ல, கடற்கரை இணையதளமும் வந்து நடந்துட்டு இருக்கு. இலக்கியம் சார்ந்த விஷயங்களையும் அதுல வந்து பதிவு பண்ணுவோம். அந்த மாதிரி பல இது கடற்கரை இருமாத இதழும் வந்து நடத்திட்டு வந்தோம். அது வந்து தமிழகத்தில் சிறந்த சிற்றிதழுக்கான விருதை கூட வாங்கியிருந்தது. ஒரு சிறப்பான ஒரு பத்திரிகையாக எல்லாரும் அறியப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாக வந்து தொடர்ச்சியா வந்து வந்துட்டு கடற்கரை இருமாத இதழ். உண்மையில நல்ல முயற்சி. உண்மையில அது ஒரு பெரிய இதழ்கள் வழியாக வேணா பெரு படைப்பு அப்படிங்கிற போது அதற்கென்று ஒரு அளவீடு, அதற்கென்று ஒரு வடிவம் இதோட நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இதழ்கள் என்கிற வருகிற போது இன்னும் விசாலமாக அது எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்ப வந்து இதுவரை கொண்டு வரப்பட்ட இந்த 25 புத்தகங்கள் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். 25 புத்தகங்கள் வெளிவருவது, இதுல நிறைய புது படைப்பாளர்கள் வந்து முதல் புத்தகத்தை வெளி கொடுத்திருக்காங்க. இந்த முதல் புத்தகத்தினுடைய வெளியீட்டிற்கு பிறகு அந்த படைப்பாளர்களுடைய ஈடுபாடும் அவர்களுடைய முயற்சியும் எப்படியானதாக இருக்கிறது? குறிப்பாக உங்களுடைய புத்தக வெளியீட்டில் நிறைய பெண்களுடைய படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நெய்தல் நிலத்திற்குள்ளால் இதுவரை பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து வெளியே வரல, அல்லது அதற்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முன்னால இருந்த காலகட்டத்துக்கு பிறகு இப்போ வந்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ளால் நிறைய பெண்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெண் எழுத்தாளர்களுடைய ஈடுபாடும் வரவும் எப்படி இருக்கு? பொதுவா இப்ப நெய்தல் இலக்கியத்தை பொறுத்தளவுல எழுதக்கூடியவர்களுடைய ஆர்வம் வந்து அதிகரிச்சிருக்கு. புதுசா நிறைய பேர் எழுதுறதுக்கு முன் வராங்க, நூல் வெளியிடுறதுக்கு ஆர்வம் முன் வராங்க.
நீங்க இந்த பெண்கள் விஷயத்திலையும் நிறைய பெண்கள் வந்து எழுதிட்டு இருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து நூல்கள் வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக இந்த பெண் எழுத்தாளருடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னுள்ளதான் என்னுடைய முயற்சியாக இருக்கு. ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைன்னு சொல்லக்கூடியது ஆண்களா எழுதக்கூடியவங்களோட அந்த எண்ணிக்கைக்கு ஈடாக வந்து கிடையாது, ரொம்ப குறைவு தான். அப்ப அந்த இதை வந்து கண்டிப்பாக மாற்றணும். பெண்கள் நிறைய எண்ணிக்கையில வந்து எழுதணும், பெண் எழுத்தாளருடைய படைப்புகள் வெளிவரணும் அப்படின்னுள்ளதான் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல அதை வந்து கண்டிப்பா நடக்கும். சரி, இப்ப இதுவரைக்கும் நான் முதல்ல பேசின அந்த விஷயத்துக்கு வந்துடும். இதுவரைக்கும் வெளிவந்த படைப்பாளர்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள் நோக்கி அவர்கள் நகர்த்தப்படுறாங்களா? அவர்களுடைய தொடர் படைப்பு முயற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு புது எழுத்தாளர்கள்? சிலருக்கு வந்து படைப்பு சில வேளை ஒரு புத்தகத்தோட முடிந்து போகுது. ஏன்னா சில சோர்வுகள், அது வந்து நெய்தல் மட்டும் அப்படி நம்ம குறிப்பிட முடியாது. இன்னைக்கு பொதுவா இலக்கிய இது பாத்தீங்கன்னா நூல்களை வாங்கக்கூடிய விலை கொடுத்து வாங்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. அப்ப ஒரு புத்தகத்தை வெளியிடும் போது அந்த அவ்வளவு யாருமே வாங்கலைன்னா இவங்களுக்கு உள்ள ஒரு சோர்வு வந்து வருது. இந்த மாதிரியான உள்ள விஷயங்கள்ல தான் சில பேர் வந்து எழுத வந்துட்டு அதுக்கு தொடர்ச்சி பண்ண முடியாம போயிடுறாங்க. மற்றபடி எழுத வந்தவங்க தொடர்ச்சியாக நூல்களை வெளியிடக்கூடியதும் இலக்கிய கூடுதலில் பங்கெடுக்கக்கூடிய விஷயமும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு சார். சரி, இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பேசி நிறைவுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், மீனவ சமூகம் என்பது தமிழகம் முழுவதும் அனைத்து கடற்கரைகளுக்குள்ளாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொழில்சார் அடையாளப்பட்ட சமூகம். ஆனால் இந்த தொழில்சார் அடையாளத்திற்குள்ளும் கூட சில மத பின்புலம் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்துகிற பிரச்சனை இருக்கிறது. அதுல குமரி மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இது மாதிரியான பகுதிகளுக்குள்ளால் ஒரு ஒருங்கிணைப்பு இருப்பதன் காரணமாக இந்த உதவிகள் எல்லாம் கிடைத்து விடுகிறது, அல்லது ஒன்றை ஒட்டி ஒன்றாக அவர்களுடைய சில தொடர்புகள் சார்ந்த நற்பயன்கள் நிகழ்ந்து போயிடுது. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்ப உதாரணத்துக்கு நாகப்பட்டினத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்க தொழில்சார் மீனவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த மாவட்டங்களை எல்லாம் விட அதிகமாக அங்க இருக்கிறார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது மாதிரியான ஒரு மாநில ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது தொழில்சார் மீனவ அடிப்படையில் ஏற்படுத்தி இதை போன்று இலக்கியங்களை வளர்ப்பதில் என்ன சிக்கல் இருக்கு? இப்ப வந்து மீனவ சங்கம் என்கிற பெயரில் மாநில அளவிலான சில சங்கங்கள் இருக்கிறது. முழுக்க முழுக்க தொழிலுக்காக இயங்குகிறார்கள், அவர்களுடைய உரிமைக்காக இயங்குகிறார்கள், கடல் சார் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் இப்ப நீங்க எங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு இஸ்லாமிய இலக்கிய கழகம் என்கிற ஒரு மாநில அமைப்பு இருக்கிறது. இதே போன்று தலித் இலக்கிய பேரவை என்று வைத்திருக்கிறார்கள். இதே மாதிரி மீனவ நிலம் சார்ந்து தொழில் மத பிரிவுகளுக்கு அப்பால் ஒரு இலக்கிய பேரமைப்பை உருவாக்குவதில் ஏதேனும் இளைஞர்கள் இருக்கிறதா, இல்ல கடற்கரை இலக்கிய வட்டம் அது மாதிரியான முயற்சியை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க? நிச்சயமாக எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த நெதில் சார்ந்த இலக்கிய அமைப்புகள் பெருகணும் அப்படின்னு தான் ஆசை. நிறைய மாவட்டங்கள்ல வந்து கிடையாது. ஆனா அந்த பகுதி மக்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதா இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து வேற பிற மாவட்ட மக்களுக்கு வந்து தெரியுது, இவங்க நல்லா பண்றாங்க. அப்ப அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சேர்ந்து ஒன்னா சேர்ந்தாலே போதும், சேர்ந்து யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணாலே போதும். கண்டிப்பா இது போல ஒரு சூழல் கண்டிப்பா அங்கேயும் உருவாகும். இப்ப என்னுடைய கடற்கரை படிப்பகத்துல வாணியம்பாடியில இருந்து ஒரு நண்பர் வந்து புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க, தூத்துக்குடியில இருந்து ஒரு நண்பர் புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. அங்க அவங்க அப்ப தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க, அங்க உங்க மாவட்டத்தில் இருக்கிறது மாதிரி எங்க இடத்துல அந்த அளவுக்கு கிடையாது, அப்ப உருவாக்கணும் அப்படின்னு ஆசையை வந்து வெளிப்படுத்துறாங்க. அந்த மாதிரி மாவட்டத்துல உள்ளவங்க இங்க நடக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும். முன்னெடுக்கும் போது வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு இது வந்து ஒரு நன்மை மிக்க ஒரு விஷயமாக இருக்கும், சமூகத்துக்கும் ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும். அல்லது இப்ப எங்களை மாதிரி இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அமைப்புகள், தூத்துக்குடியில இந்த மாதிரி உள்ள வேற மாவட்டம் இயங்கக்கூடிய அமைப்புகளோட சேர்ந்தாவது ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் பண்ணலாம். இந்த அமைப்புகளை அங்க வரவழைச்சு ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாட்கள்ல வந்து அதை வேற மாதிரி கொண்டு போகலாம்.
அது கண்டிப்பாக எல்லா மாவட்டத்தில் உள்ள நெய்தல் சமூகம் சார்ந்த இளைஞர்கள் ஒரு மாநில அமைப்பு தேவைப்படுது அப்படிங்கறது அடிப்படை. அந்த முயற்சியை கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இலக்கியம் அல்ல, சமூகம் சார்ந்து இதுவரைக்கும் இந்த கடலோர 13 மாவட்டங்களை இணைக்க முடியல. இன்னும் அந்த அளவுக்கு பெருசா இணைக்கப்படல. கண்டிப்பா இந்த மாவட்டங்கள் இணைக்கப்படாமல் இருக்கிறது இன்னொரு பின்னடைவாக பாக்குறேன். சமூகம் சார்ந்து அப்படி இருக்கும்போது இலக்கியம் ஒரு அடுத்த கட்ட விஷயம் தான். கண்டிப்பாக இணைப்பதற்கான ஒரு கருவியாக கூட நீங்க இலக்கியத்தை பயன்படுத்திக்கலாம். அது இன்னும் நிச்சயமா சார். அந்த மாதிரியான இலக்கிய அமைப்புகள் எல்லா மாவட்டங்களையும் கண்டிப்பா வரணும். அது மூலமா சமூகம் சார்ந்தும் சரி அனைத்துலயுமே நெய்தல் மாவட்டங்கள் அனைத்தும் ஒன்னா இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா வளர்ச்சிக்கும் ஒன்னா நிற்கணும் அப்படின்னுதான் நம்மளுடைய ஆசை. ஓகே சார், இப்ப நீங்க உருவாக்கிக்கூடிய கடற்கரை இணையதளம், இந்த இணையதளத்துல உங்களுடைய படைப்புகளை பற்றிய வெளியீடுகள் அதிகமாக இருக்கிறதா? குறிப்பா நாம கடற்கரை பதிப்பகத்தின் வழியாக இதுவரை வெளிவந்திருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று விரும்பினால், ஏன்னா இப்ப நாம இந்த சூழல்கள் எல்லாம் பேசிட்டோம், புத்தகங்கள் வெகுஜனப்பட்டால்தான் வாங்குகிற வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கும். பெரிய அளவுல மாநில அளவுல நடைபெறக்கூடிய புத்தக கண்காட்சிகள் அல்லது தலைநகரில் இருக்கக்கூடிய முக்கியமான புத்தக விற்பனை நிலையங்களில் எல்லாம் இந்த புத்தகம் போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னும் நாம டிஜிட்டல் ஆன்லைன் விற்பனை மையங்களை எல்லாம் இந்த புத்தகங்கள் நிறைந்து இருக்கிறதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில போய் முழுமையா சேரணும் அப்படிங்கிறதுக்கு புத்தகம் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அவசியம் இல்லையா? அதுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பா இந்த இணையத்தின் வழியாக புத்தகங்களுடைய விவரங்களை பார்வையிடுவதற்கோ அல்லது இணைய வழியில் வாங்கிக் கொள்வதற்கோ எதுவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. கண்டிப்பா சார். நம்ம இப்ப புத்தகத்தை மக்கள் நேரடியா வாங்கக்கூடிய விஷயம் ஒரு சிக்கலா விஷயமா இருக்கு. அதே மாதிரி சில பதிப்பகங்களை அல்லனா சில புத்தக நிலையங்களை நாடி அங்க நம்ம புத்தகம் கொடுத்தோம்னாலும் அதுவும் போய் சேர்றது ஒரு சிரமமா தான் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இணைய தளத்துல நூல்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஒரு முக்கிய ஒரு விஷயமாக நான் பாக்குறேன். இப்போதைக்கு இல்லாம இல்ல, நிறைய எழுத்தாளருடைய நூல்கள் இப்ப இணையதளத்துல நம்ம வாசிக்கக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கு. இதுவரைக்கும் பதிவேற்றம் செய்யப்படாத பல நூல்களையும் பதிவேற்றம் பண்றதுக்கான முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கு சார். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல பெரும்பான்மையான புத்தகங்கள் ஆன்லைன்ல நம்ம வாங்கிடலாம், படிச்சிடலாம் அப்படின்னு நிலை உருவாகும். ஓகே சார், இப்ப இறுதியா நம்ம கடற்கரை பதிப்பகத்திலிருந்து இதுவரை வெளிவந்திருக்கிற புத்தகங்களுடைய விவரங்கள், அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை சொல்லி நம்ம நிறைவு செஞ்சலாம். சார், இந்த கடற்கரை பதிப்பகத்திலிருந்து 25 கிட்ட நூல்கள் வெளிவந்திருக்கு. இதுல கவிதை நூல்கள், சிறுகதை நூல்கள், கட்டுரை நூல்கள், அது மாதிரி மொழிபெயர்ப்பு நூல்களும் வந்திருக்குது. பல எழுத்தாளர்கள் எழுதிட்டு இருக்காங்க, வேற மாவட்டத்தில் எழுதிட்டு இருக்காங்க. அண்மையில அமெரிக்காவில கூட ஒருத்தர் இந்த பதிப்பகத்தில் வெளியிட்டாங்க. நூல்கள் பெரும்பாலும் நாகர்கோவில உள்ள புத்தக நிலையங்கள் கிடைக்கும். அது போக சென்னையில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி, கன்னியாகுமரி நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி, அது போக எங்களுடைய ஓர் எழுத்தாளருடைய தனிப்பட்ட தொடர்பு எண்ணுக்கும் கான்டாக்ட் கண்டிப்பாக நூல்கள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் தான் இருக்கு. கடற்கரை இணையதளத்தில் அதற்கான தகவல்கள் இருக்கிறதா? இணையதளத்தில் இதுவரைக்கும் நூல்கள் பத்தின தகவல்கள் கிடையாது. இணையதளத்துல நம்ம சில சிறுகதைகள் வடிவில பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். சில நூல்களை பற்றியுள்ள தகவல்களையும் அந்த தொடர்பு முகவரி எண் அந்த மாதிரி உள்ள விஷயங்களை பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. அது மூலமா தான் நம்ம சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை அல்லது பதிப்புகள் தொடர்பு கொண்டு நூல்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு உள்ளது. ஓகே சார், இப்ப நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். குறிப்பா ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுவோம். நாம கடற்கரை பதிப்பகத்தில் நெய்தல் சிலம் சார்ந்த பல்வேறு படைப்புகள் வெளிவந்து இருக்கிறது. உங்களுடைய படைப்புகளை கடற்கரை பதிப்பகம் சார்ந்து வெளியிடுவதற்கும், அதே போன்று கடற்கரை இலக்கிய வட்டத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கும், நாம் ஏற்கனவே முன்னதாக பேசியதை போல நான் நெய்தல் நிலம் சார்ந்து இயங்கிட்டு இருக்கேன், எங்க பகுதியில இது மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும், அதற்கு கடற்கரை இலக்கிய வட்டம் ஒரு தூண்டுகோலாக அதோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற தேவைக்காகவும் நீங்கள் அதனுடைய நிறுவனரும் கடற்கரை பதிப்பகத்தினுடைய இயக்குநருமாக இருக்கிற இறைமன் சேகர் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. நீங்கள் குறித்துக் கொள்வதற்கு தயாராகிக் கொள்ளலாம். சார், இப்ப நம்ம ஒரு கேள்வியினுடைய பதிலோட நாம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துடலாம். பொதுவா இன்னைக்கு படைப்பாளர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைவதற்கு காரணம் இந்த படைப்புகளில் அச்சு முதலீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால். பெரும்பாலும் கடல் தொழில் சார்ந்து எழுதுறதுக்கு நிறைய பேர் முன் வந்தா கூட அவங்களால
உங்களுடைய பொருளாதார சூழலுக்கு அதை வெளியிடுவதற்கான பின்புலம் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. இப்ப அந்த வகையில கடற்கரை பதிப்பகம் முழுமையாக புத்தகங்களை பெற்றுக்கொண்டு வெளியிடுகிறதா, இல்ல அவங்களுடைய பங்களிப்போடு புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறதா, எப்படியான புத்தக வெளியீடுகளை இது செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லி நாம உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக கொடுத்துடலாம். கண்டிப்பா சார். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன தகவல் சொல்லணும். இந்த கடற்கரை இலக்கிய வட்டம் நான் வந்து தனிப்பட்ட ஒரு நபருடைய முயற்சி அல்ல. நான் வந்து ஒருங்கிணைத்து நடத்தினாலும் இது என்னுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய நெய்தல் எழுத்தாளருடைய முழு ஒத்துழைப்பும் இந்த நிதி உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களுடைய அந்த ஒரு முயற்சியும் தான் இது வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக வந்து போயிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பா நான் வந்து சொல்லி ஆகணும். கடற்கரை பதிப்பக பொறுத்தளவுல அந்த எழுதக்கூடிய எழுத்தாளரிடமிருந்து அந்த அச்சு பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த தொகையை பெற்றுதான் வந்து நூல்களை வந்து வெளியிடுறோம். அது வாங்காம வெளியிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்போதைக்கு கிடையாது. அதனால அந்த பிரிண்டிங் காஸ்ட்டை வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கி தான் இதை வந்து வெளியிடுறோம். ஆனா மற்ற காரியங்கள் எல்லாம் எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணுவோம். அந்த நூல்களை வெளியிடுறது, அந்த வெளியீட்டு விழா நடத்துறது, அந்த புத்தகத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கிறது, எல்லா விஷயங்களையுமே சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். ஆனால் அதுல இப்ப தெளிவா சொல்லிடலாம். இப்ப முன்னாடி இருந்த சூழல் அப்படிங்கிறது அச்சுத்துறையில இல்ல. முன்னால வந்து குறைந்தது 1000 புத்தகம் பதிவு செய்யணும், 500 புத்தகம் பிரிண்ட் பண்ணணுங்கிறது. ஆமா சார். முதல்ல வந்து அச்சகத்தை வந்து நாடுறது ரொம்ப கஷ்டம், பதிப்பகத்தை நாடுறது கஷ்டம். அவங்களே நம்ம போகும்போதே ஒரு பெரிய சொல்லுவாங்க, நீங்க 500 காப்பி போடணும், 1000 காப்பி போடணும், 40,000 ரூபாய் ஆகும், 50,000 ரூபாய் ஆகும்னு சொல்லுவோம். அதோட அப்படியே நம்ம வந்து ஒதுங்கிடுவோம். இன்னைக்கு அந்த இது வந்து டோட்டலா வந்து மாறி இருக்கு. நிறைய பேர் இன்னமும் அந்த பழைய நினைப்பிலேயே புத்தகம் வெளியிட தயங்கி இருக்காங்க. அப்படி யாருமே தயங்க தேவையில்லை. குறைந்த செலவுல மிக விரைவிலேயே நம்மளுடைய நூல்களை அப்படிங்கிற டிமாண்ட் ஆன் பிரிண்ட் சொல்லக்கூடிய உங்கள் தேவைக்கு தகுந்தாற் போல 100 புத்தகங்கள் 50 புத்தகங்கள் வரைக்கும் கூட பதிவு செய்யலாம். முதலில் ஒரு படைப்பாளராக உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இப்படி குறைந்த எண்ணிக்கையிலான புத்தகம் என்பது உதவும். அந்த வகையில் நீங்க அந்த முயற்சியின் அடிப்படையில் நீங்கள் கடற்கரை பதிப்பகத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய படைப்புகளை வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சார், இப்போ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. இறைமன் சேகர் அவர்களுடைய இறைமன் சாகர் நம்பரை குறித்துக் கொள்வதற்கு நம்முடைய நேயர்கள் தயாராக இருப்பார். சொல்லுங்க சார். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 7585816262 மிக்க மகிழ்ச்சி சார். வெறும் படைப்பாளர்கள் என்று மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் நிறைய பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பணி சிறக்க உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சார். நீங்களும் எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை உருவாக்கி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல இவ்வளவு நேரமும் இந்த உரையாடலை வந்து கேட்டுக்கொண்டிருந்த இசைமுரசு இணைய வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. நேயர்களே, இன்றைய படைப்பூர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை கன்னியாகுமரி மாவட்டம் இறைமன் துறை பகுதியைச் சேர்ந்த திரு இறைமன் சாகர் அவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தோம். படைப்பாளர்கள் நெய்தல் நிலத்திலிருந்து உருவாகி வருகிற பின்னணி பற்றியும் அதனுடைய சூழல் குறித்தும் பேசினார்கள். குறிப்பாக கடற்கரை இலக்கிய வட்டத்தினுடைய பணிகள் குறித்தும் கடற்கரை பதிப்பகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்தும் நிகழ்வில் பங்கேற்று பேசிய திரு இறைமன் சாகர் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு படைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி பெற்றுக் கொள்கிறோம்.